போக்சோ சட்டம் அமலுக்கு வந்து 7 ஆண்டுகளாகியும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் தமிழகத்தில் குறைந்தபாடில்லை. எங்கோ ஒரு மூலையில் நாள்தோறும் ஏதேனும் குழந்தைகள் பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். போக்சோ சட்டத்தால் இது தடுக்கப்பட்டதா என்றால் கேள்விக்குறிதான். உலக மக்கள் தொகையில் சீனாவுக்கு அடுத்தபடியாக 130 கோடிக்கும் அதிகமான மக்களுடன் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. 2011 வாக்கில் இந்தியாவில் 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 47 கோடியாக இருந்தது. இதில் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 22 கோடி. 2012 வரை பெண் குழந்தைகள் சந்திக்கும் பாலியல் சீண்டல்கள், துன்புறுத்தல்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் அனைவருக்குமான பொதுச் சட்டத்தின்படியே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரித்ததன் எதிரொலியாக 2012 நவம்பரில் மத்திய அரசு புதிய சட்டம் ஒன்றை அமல்படுத்தியது. அதன்படி போக்சோ எனப்படும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்டது. குற்றங்களுக்கு ஏற்ப 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வரையும், உச்சபட்சமாக மரண தண்டனை விதிக்கும் அளவிற்கு சட்டம் கடுமையாக்கப்பட்டது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து 7 ஆண்டுகளாகியும் குழந்தைகளுக்கான பாலியல் துன்புறுத்தல் குற்றங்கள் குறைந்துள்ளனவா என்றால் இல்லை என்ற கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நாள்தோறும் அதுபோன்ற செய்திகள் வந்த வண்ணமாகவே உள்ளன. அந்த வகையில் அண்மையில் தமிழகத்தையே உலுக்கிய சம்பவங்களில் சென்னை அயனாவரத்தில் கடந்த 2018 ஜூலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட 11 வயது சிறுமியை 17 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. தொடர்ந்து 7 மாதங்களாக சிறுமியை சீரழித்த வழக்கில் குற்றவாளிகள் அனைவரும் ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 2018 அக்டோபரில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெற்ற தாயின் முன்பே 13 வயது தலித் சிறுமியை இளைஞர் ஒருவர் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்தது அனைவரின் நெஞ்சையும் பதைபதைக்க வைத்தது. ஆசைக்கு இணங்க மறுத்த சிறுமியை ஆதிக்க மனப்பான்மையில் கொலை செய்த இச்சம்பவம் தமிழகத்தின் தலைகுனிவு என்று கண்டனம் எழுப்பப்பட்டது. கடந்த பிப்ரவரியில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறி 70 வயது முதியவரான பழனிசாமி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இவர் சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி பாலியல் தொந்தரவு செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதேபோன்று சென்னை காசிமேடு சிங்காரவேலன் நகரில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த வழக்கில் செந்தில் என்பவர் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி போக்சோ சட்டத்தில் கைதானார். புதுக்கோட்டையில் சந்தைப்பேட்டையில் 12 வயது பள்ளி மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த புகாரில் அதே பகுதியைச் சேர்ந்த சாந்தாராம் என்ற இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கடந்த 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் அண்மை காலமாக பள்ளி மாணவிகளிடம் பழகி அவர்களை அந்தரங்க வீடியோ எடுத்து மிரட்டும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. 2 நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை ஆட்டோவில் அழைத்துச் சென்று ஆபாச படம் எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் கேரளாவில் பதுங்கியிருந்த ஆட்டோ ஓட்டுநர் சரவணன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை தண்டையார்பேட்டையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 72 வயது முதியவர் ரத்தினம் மற்றும் ராஜா லட்சுமணன் ஆகிய 3 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். 12 வயது சிறுமியான இவர் மாலையில் டியூஷன் சென்றபோது 3 பேரும் தகாத செயலில் ஈடுபட்டுள்ளனர். குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவதாக இளைஞர்கள் பலர் கைது செய்யப்படும் அளவிற்கு 50 வயது கடந்த முதியவர்களும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. என்ன நோக்கத்திற்காக போக்சோ எனப்படும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்டதோ அது சிறிதளவேனும் தடுக்கப்பட்டுள்ளதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது.